வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நம்ம தமிழக முதல்வரை பற்றி ஏகப்பட்ட நியூஸ் கிடைச்சிருக்கு. எல்லா நியூஸும் அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ அத்தன்டிக்கா, அப்டேட்டடா இருக்கு. எந்த அளவுக்கு வேகமா சொல்லி முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டெக். இது போன்ற நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜனநாயகன் படம் சம்பந்தப்பட்டு சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்காங்க. ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் சொற்ப நாட்களே தாங்க இருக்கு. வர 23ஆம் தேதி 23rd அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சில இடத்துல வந்து ப்ரீ புக்கிங் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்திலேயே எல்லா டிக்கெட்ஸும் வித்து தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கர்நாடகாவில் இப்போ வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சும்மா அடிச்சு தள்ளி இருக்கு. டிக்கெட் ஃபுல்லா வித்து தீர்ந்துருக்கு. ஸோ வரது யாருடைய படம்? தளபதி விஜய் அவர்களுடைய படம். ஸோ அவர் வந்து சினிமா துறையில இருக்கும்போது எப்படி உச்சத்துல இருந்தாரு. ஸோ அப்பேற்பட்டிருக்கக்கூடிய மனுஷன் அதை தாண்டி சிஎம்மும் ஆயிட்டாரு. ஸோ கிரேஸ் நம்ம குறையாமையாங்க இருக்கும். ஏன்னா ஒரு ஆக்டரா இருக்கும்போதே அந்த மனுஷன் மேல அவ்வளவு கிரேஸ். இப்போ வந்து ஒரு சிஎம் ஆன உடனே அந்த கிரேஸ் வந்து இன்னும் பீக்குக்கு போயிருக்குன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். எப்படி ஜனநாயகன் படம் வந்து அப்படியே லீக் ஆகி இன்டர்நெட்ல லீக் ஆகி ஆல்மோஸ்ட் 1 crore பீப்புள்ஸ்க்கு மேல வந்து பாத்துறாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த மனுஷனுடைய படத்துக்கு என்ன மவுஸ் பாத்தீங்களா? ப்ரீ புக்கிங் விட்ட ஒண்ணு அடிச்சு தள்ளிச்சு எல்லா டிக்கெட்டுமே. கண்டிப்பா பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. மாற்று கருத்தே கிடையாது. செம்மையா இருக்க போகுது எஃப்டிஎஃப்எஸ் எல்லாம். மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து சில சீன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்களாம். விஜய் அவர்களுடைய கேமியோ வேற லாஸ்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு 41 நிமிஷத்துக்கு இதுல வந்து விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ணும் விதமாக சில விஷயங்களை வேற வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ வேற லெவல் இல்ல. அது மட்டும் இல்லாம சில அப்டேட்ஸ் இருக்கு. விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா செய்திருக்கக்கூடிய சில சூப்பரான தரமான சம்பவங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ரீசெண்டா நம்ம சென்னை சைதாப்பேட் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து சமூக நல விடுதி அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்டல்ல திடீர்னு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து விசிட் போயிருந்தாரு. கூடவே ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களும் கூட போயிருந்தாங்க. அந்த சமயத்துல விஜய் அவர்கள் அந்த இடத்துல வந்து பல ஆய்வுகளை வந்து மேற்கொண்டாரு. அந்த இடத்துல வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்ட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கினாரு. அப்போ அந்த மாணவர்களும் நிறைய திடுக்கிடும் தகவல்களை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாணவர்கள் இந்த இடத்துல வந்து பாராட்டி ஆகணுங்க. ஒருத்தவங்க வந்து விசிட் வரும்போது அங்க இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து ஆக்சுவலா சொல்றாங்க பாத்தீங்களா, உண்மையை பாராட்டி ஆகணும். ஸோ அப்பதான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே களையப்படும், களையெடுக்கப்படும். அந்த பசங்க சொல்றாங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடுல புழு பூச்சி எல்லாம் கிடக்குதையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கேமராஸ் வந்து சரியா ஒர்க் பண்றது இல்ல, பாத்ரூம் வந்து சரியா இல்ல, அங்கங்க உடஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாம பசங்க அங்க படிக்கிறதுன்னு தாண்டி பார்ட் ஜாப் போயிட்டு நைட்டு திருப்பி ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் வரும்போது கேட்டை வந்து இழுத்து சாத்திடுறாங்க. 9:30க்கு சம்திங் கேட்டை வந்து இழுத்து சாத்திடுறாங்க. வெளியவே படுத்து தூங்குற மாதிரி இருக்கு. சில ஸ்டாஃப்ஸ் வந்து எங்களுக்கு சரியா மரியாதை கொடுக்கறதுலன்ட்டு அத்தனை விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்களும் கை கட்டபடி அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல் சம்பந்தப்பட்டிருக்கூடிய அதிகாரிகளை அந்த இடத்துல வந்து கூப்பிட்டு நோட் பண்ணுங்க, பசங்க என்னென்ன சொல்றாங்கன்றத நோட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் வந்து பசங்களுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு வந்து நீங்க வந்து செய்யறீங்கன்றத வந்து இனிமே வாட்ஸ்அப்ல வந்து போட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வன்னியரசு அவர்கள் வேற சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடத்த போறாங்க. அது சம்பந்தப்பட்டு சரியான விவரங்களை வந்து கொடுங்க மக்களே. அதாவது ஒவ்வொரு விவரங்களையும் கரெக்டா கொடுங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு புது புதிய திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து சேர்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கரெக்டான விவரங்களை கொடுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களே அவர் ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டு தன்னுடைய விவரங்களை வந்து கரெக்டா பதிவு செஞ்சு அதை வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேட் பஸ் ஆம்னி பஸ் காரங்க இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ன்ட்டு தான் சொல்ல முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நாங்க வந்து எதுக்குமே எக்ஸ்ட்ரா அதாவது லஞ்ச பணம் வந்து கொடுக்கறது கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நாங்க பஸ்ஸுக்கு பர்மிட் வாங்கணும்னா 5 lakhs சம்திங் வந்து காசு கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் கேட்கறது இல்ல. அதனால கவர்மெண்ட் பஸ்ல என்ன டிக்கெட் பிரைஸோ அதே பிரைஸ் தான் இனிமே பிரைவேட் பஸ்ல நாங்க வாங்க போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறது வேற லெவல் தானேயா, சூப்பர் தானே. அவங்க சொல்லியிருக்காங்க, ஃபெஸ்டிவல் டேஸ்லயும் இனிமே டிக்கெட் விலையை வந்து ஏற்ற போறது இல்லை, கவர்மெண்ட் பஸ்ல என்ன காஸ்டோ அதே காஸ்ட்டை தான் நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னது இந்த இடத்துல வந்து சூப்பருங்க, வேற லெவல், உண்மையை மாற்றுக்கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல குடிசையே இல்லாத அளவுக்கு எல்லா வீடுகளையும் அந்த அளவுக்கு அழகா கட்டி தரணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் எல்லாமே சரியா செஞ்சு தரணும் அப்படின்ட்டு பல திட்டங்களை வந்து அவர் வந்து தீட்டிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட முடியுது. உண்மையாவே வேற லெவல்ன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய தமிழக முதல்வர் இவ்வளவு சிறப்பானவரா இருக்காங்களா? ஸோ அதை பற்றி உங்களுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.